சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவருக்கு அரசு பதவியில் பொறுப்பு கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இறுதியாக தீர்ப்பை வழங்கிவிட்டது. 15 ஆண்டுகள் சிறையில்தான் அவர் இருப்பாரா அல்லது அதுவரை விசாரணை நடைபெற்றாலும் அவருக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டது. மேலும் செந்தில் பாலாஜி ஒரு வீரவசனம் ஒன்றை இதற்கு முன்னால் அண்ணாமலை அவர்களிடம் தெரிவித்திருப்பார். தொட்டுப்பார் மோதிப்பார் என்று வீரவசனம் பேசிய செந்தில் பாலாஜியின் நிலைமை தற்பொழுது அமைச்சராக இருந்தார், தற்பொழுது ராஜினாமாவை தானே முன்வந்து செய்துவிட்டார். 2வது முறையாக அமைச்சர் பதவியே ஒரே ஒரு 5 ஆண்டுகளில் 2 முறை ராஜினாமா செய்தார் என்றால் அது செந்தில் பாலாஜி தான் வரலாற்றில் இடம்பெற்று விட்டார் என்றே கூறலாம். அதுவும் மக்களுக்காகவா என்று கேட்டால் அவர் செய்த ஊழலுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி தீர்ப்பு வந்தால்தான் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்களது ஒட்டுமொத்த உண்மை முகம். சரி, அடுத்து என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் அங்கு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை வேட்பாளராக நிறுத்தினாலும் மக்கள் திமுகவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள். எப்படியும் திமுக வெற்றியடைவது கிடையாது, அது வேறு விஷயம் என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தற்காலிக எம்எல்ஏ பதவி கூட ஆபத்தில் இருப்பதாகத்தான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. ஒன்றை மட்டும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். திமுகவை அழிப்பதற்கு வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டார், இருந்தாலும் அவரையும் கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் செய்த ஒட்டுமொத்த வயதுக்கு மீறான செயல்களால் தான் தற்பொழுது திமுகவிற்கு அவப்பெயர். செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், KKSR ராமச்சந்திரன், வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சரி, செந்தில் பாலாஜியிடம் இருந்த அமைச்சர் பதவியும் பொன்முடியிடம் இருந்த அமைச்சர் பதவியும் நல்லவர்களிடம் கொடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் சிவசங்கர் அவரும் ஊழல் வழக்கில் விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. பேட்டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். ஏனென்றால் திமுகவில் உண்மைத்தன்மை என்று கூறக்கூடிய ஒரே நபர் என்றால் அது பேட்டி பழனிவேல் தியாகராஜன் தான் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சரி, 15 ஆண்டுகள் அரசு பொறுப்பில் வகிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியது சரியா? அதிகபட்ச தண்டனை செந்தில் பாலாஜிக்கு வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.